அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து மீன் தான் வாங்கியிருந்தேன். என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத்தி மீனா கவலை மீனா இல்லை ரெண்டுமே ஒரே மீனா, ஆனால் பேர் எனக்கு தெரியல. அந்த மீன் தான் வாங்கியிருந்தேன். 10 மீன் கொடுத்துருந்தாங்க 50 ரூபாய்க்கு. அதுதான் வாங்கிட்டு வந்து செஞ்சுருந்தேன். என்ன லன்ச் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் வச்சுட்டு மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. இந்த 10 மீனில் நீங்கள் எப்படி குழம்பும் வைப்பீங்க, ஃப்ரையும் செய்வீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாேருக்கும் டவுட் இருக்கும். நாங்கள் 2 பேர் தான், நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். நாங்கள் 2 பேருமே குழம்புல போட்டு மீன் சாப்பிட மாட்டோம். சும்மா குழம்பு வாசனைக்காக மீன் ஒரு 2-3 மீன் போடுவோம், அவ்வளோதான். மிச்சத்தை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவோம், அவ்வளோதான். அரிசி வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். ஃபிஷ் வாங்கிட்டு வந்து அதுக்கு முன்னாடியே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். வந்து மீனை கழுவிட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு, சாப்பாடுமே ஒரு அடுப்பில் ஏற்றி வடிச்சிட்டேன். இந்த மீன் குழம்பு வந்து தேங்காய் இல்லாமல் தான் நான் செஞ்சுருந்தேன். வெறும் காரக்குழம்பு மாதிரி செய்வாங்களா, அந்த மாதிரி தான். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், பூண்டு வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், இது போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயிலே வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எப்படி அப்படின்னா, அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து எண்ணெயுமே கொஞ்சம் அதிகமாக வந்து ஊற்றணும். அப்போ தான் வந்து மீன் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சியும் ஊற்றுவாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுறது வந்து வேறு மெத்தடு. அது வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் இப்படி தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதக்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா அந்த மசிஞ்சு குழையிற அளவுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எப்படி சொல்கிறதுன்னு தெரில, வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரணும். வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலா நாங்கள் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தான். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து தக்காளி வந்து அரைச்சி ஊற்றுவாங்க. அது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. சில பேர் வந்து மசாலா போட்டாலே திக்காக இருக்கும். ஸோ நான் வந்து தக்காளிலாம் அரைச்சி ஊற்றலை, மசாலாவே திக்காக தான் இருக்கும். ஸோ மசாலா மட்டும் போட்டுக்கோங்க. என்னென்ன மசாலா அப்படின்னா, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அவ்வளோதான். அது குழம்பு செஞ்சிட்ருக்க கேப்பில் சாப்பாடுமே வெந்துருச்சு, வடித்து தம்முக்கும் விட்டாச்சு. இந்த அளவுக்கு வரும்போது தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளி தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணும். ஏன்னா குழம்பு வந்து இந்த மாதிரி காரக்குழம்புலாம் வந்து புளிப்பு இருந்தால் நல்லாவே இருக்கும். சைடில் வந்து புளிப்பு, அந்த புளி தண்ணிலாம் கரைச்சி ஊற்றிட்டு மீனுக்குமே மசாலா போட்டு வச்சிடலான்ட்டு. மீனுக்குமே மசாலா வந்து நான் அதிகமாக எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அந்த கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அவ்வளோதான். இது மட்டும்தான் ஆட் பண்ணி நாங்கள் எப்போவுமே மசாலா போடுவோம். ஸோ அது மசாலாமே போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். குழம்புமே பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மீன் போட்டுக்கோங்க. நான் வந்து அன்றைக்கி மாங்காய் போட்டு செஞ்சுருந்தேன். மாங்காவுமே போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நல்லாவே இருந்துச்சு உண்மையிலே, சீரியஸாக. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் நடுவில் வந்து வீடியோஸே போடுறதே விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா, ப்ரெக்னென்சியில் இருந்ததால் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஸோ அதனால் நான் வீடியோஸ் வந்து ரொம்ப அதிகமாக போடலை. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும். நான் வீடியோ நிறைய எடுத்து வச்சுருக்கேன். என்னால் எடிட் பண்ணி போடுறதுக்கு முடியல. பாப்பாவும் இருக்குது, என்னோடய ஹெல்த்தும் பார்க்கணும். ஸோ எல்லாத்தையுமே என்னால் ஒரே டைமில் மேனேஜ் பண்ண முடியலை. ஸோ இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் கடைசியில் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இந்த குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி வந்து லன்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து மாங்காய் மீன்ஸ் மாம்பழம் சீசன் வேறு.
ஸோ எங்கள் அப்பா கடை வச்சுருக்கிறதால அங்கேருந்து நம்மளுக்கு எப்போயுமே ஃப்ரீயாக கிடச்சிரும். அது மாம்பழம் டெய்லியும் வீட்டில் இருக்கா, வர மாதிரிலாம் கொடுத்து அனுப்புவாங்க அப்பா. ஸோ அதுவுமே அப்படியே வச்சு சாப்பிட்டாச்சு. நடுவில் வந்து சமைச்சிட்டு இருக்கும் போதே ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடித்தேன். இந்த ஆரஞ்சு வந்து நம்ம உரிச்சியும் சாப்பிடலாம், ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு ராவாக சாப்பிட்றத விட ஜூஸ் போட்டு குடிக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ 2 ஆரஞ்சு உரித்து நானுமே பாப்பா 2 பேருமே இருந்தோமா, கொஞ்சம் கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜூஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சில் ஜூஸ் போட்டு 2 பேருமே குடிச்சிட்டோம். குடித்து முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவள் குழம்புலாம் எதுவுமே ஊற்றி சாப்பிட மாட்டேங்கிறா. இருந்தாலுமே இந்த காரக்குழம்பு அவள் சாப்பிட மாட்டா. அவளுக்கு மட்டும் நெய் ஊற்றி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன். குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அன்றைக்கி லன்ச் இப்படி தான் எனக்கு போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி